வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பைசி டிஷ்ஷோட வந்திருக்கிறேன். இந்த கொடுவாத்தலை தான் இன்றைக்கு எங்களோட மெயின் விசேஷமான இன்க்ரீடியன்ட். இன்றைக்கு நான் செய்ய போகிறது ஒடியல் கூல். இந்த ஒடியல் கூல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். 1/3 கப் parboiled rice, குண்டரிசி என்று சொல்கிறான். parboiled ரைஸ் இருக்குது, இதையும் போட்டு நார்மலி குத்தரிசி தான் போடுறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு இல்லை குத்தரிசி. ஸோ அதால் இதை போட்டு நான் இப்போ நல்லா அவிய விட போகிறேன். இது 25 கிராம் ஒடியல் மா இருக்குது. இந்த ஒடியல் மாவை சின்ன கண்ணில் அரிதட்டில் போட்டு அரிச்சா தான் அந்த தும்பு அதில் எடுக்கலாம். இதில் 25 கிராம் ஒடியல் மாவை எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அடைய விட்டுருக்கிறேன். இது 2-3 தரம் இப்படி செய்து எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் அந்த கெக்காது. ஸோ நான் இப்படி 2-3 தரம் செய்து எடுக்க போகிறேன். சரி, இது இந்த நான் 10-15 நிமிஷமாக இதுக்குள்ளே விட்டேன். நான் அடையிறதுக்கு தண்ணியை தெளித்து எடுக்கணும். இதுக்கு நான் திருப்பி தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அடைய வைக்க போகிறேன். இது 2ஆம் தரம் ஒரு 10 நிமிஷம் விட்டு இதை அடைய விட்டுருக்கிறேன். இது ஒரு 3-4 தரம் நீங்கள் இப்படி செய்து எடுத்தீங்கன்னு சொன்னாதான் இந்த கசப்பு தண்ணி இல்லாமல் போகும். இதுக்கு நான் திருப்பி தண்ணி விட்டுட்டு இப்படி கையால் நீங்கள் ஸ்டே பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் வச்சு அடைய வைக்க போகிறேன். நான் இதெல்லாம் 2 தரம் செய்து போட்டு காட்டுறேன். நான் அந்த ஒடியல் மானசுரன் 2-3 இது 4 தரம் நான் அடைய வச்சிருக்கிறேன். 4ஆம் தரம் வைக்க இப்படி பாருங்க, நல்லா கிளியராக இருக்குது தண்ணி. இப்படி இன்றைக்கு தான் இது நல்லா க்ளீன் ஆகிட்டுது. இதில் 80 கிராம் உள்ளி இருக்குது. இப்போ நான் என் குட்டி உரலில் போட்டு இதை நல்லா இடிக்க போகிறேன். கொஞ்சம் இடிச்சா அப்புறம் இதுக்கு 20 கிராம் செத்த மிளகாய், அரைச்ச செத்த மிளகாய் இருக்குது. இதையும் போட்டு இதை நல்லா இடிக்கணும். கூழுக்கு நான் நிறைய உள்ளி போடுறேன். நான் என்னென்னு சொன்னால் நண்டு, இறால், கனவா எல்லாம் சூடான சாப்பாடு. மற்ற வெடுக்கு மனம் தானே. அப்போ இது கொஞ்சம் வெடுக்கு மனத்தை வெட்டும். ஸோ அதால் தான் நான் நிறைய உள்ளி போடுறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் போடணும்னா நீங்கள் போட்டு செய்யலாம். இங்கே கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சி எடுக்கலாம். ஓகே, இதை நான் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அரிசி இப்போ ஒரு 15 நிமிஷமாக அவிஞ்சோன்னு இருக்குது. இந்த அவிஞ்சிட்டுது, ஆகலம் அவியலை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவிஞ்சிட்டுது. 100 கிராம் பிலாக்கொட்டை இருக்குது, ஜாக் சீட். ஒரு மரவள்ளி கிழங்கு 150 கிராம்ஸ் இருக்குது. பைத்தங்க 150 கிராம் இருக்குது. நான் கூட போடுறேன்னா உங்களுக்கு குறைய போடணும்னு சொன்னால் குறைச்சி போடுங்க. அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. இதை நான் மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அவிய விட போகிறேன். 15 நிமிஷமாக இதை நான் அவிய விட்டேன். நான் கனவா 100 கிராம் வெட்டி வச்சிருக்கிறேன். கழுவி இதுக்குள்ள இருக்க டீவெயின் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் 250 கிராம் இறால் இருக்குது. 2 நண்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் போடலாம். ஆனால் இதில் 1.5 டீஸ்பூன் மஞ்சள் நான் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு 700 கிராம் கொடுவா மீன் தலை இருக்குது. இப்போ இதையும் இதுக்குள்ள போடுவோம். கிளறி போட்டு மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை அவிய விடுவோம். 10-15 நிமிஷம் அவிஞ்சோன்றிருக்கு. மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில விட்டுருக்கேன் ஹீட்டை. வச்ச உள்ளியும் செத்த மிளகாயும் இதில் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மெதுவாக கிளறணும் என்று சொன்னால் மீன் எல்லாம் துண்டு உண்டா போயிடும். 1/2 கப் புளி இருக்குது. எனக்கு நல்ல புளி போட்டு தான் விருப்பம். பட் உங்களுக்கு புளி குறைய வேணும்னு சொன்னால் குறைய போடலாம். ஏன்னா கூழுக்கு புளி விட்டால் தான் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி தான் நல்ல ஃப்ளேவரை கொண்டு வர்றது. ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி புளி விட்டு.
இதை விட்டு ஒரு 10 நிமிஷம் இதில் அவிய விடுவோம். இதில் வந்து இந்த ஒடியல் மாவு இப்போ ரெடி. நான் இப்போ இந்த ஒடியல் மாவை 10 நிமிஷம் ஆகிட்டு இந்த ஒடியல் மாவையும் விட போகிறேன். ஆனால் உங்களுக்கு கூட ஒடியல் மாவு விடணும்னு சொன்னால் விடுங்கோ. ஆனால் எனக்கு கூட சேர்க்க விருப்பம் இல்லை. ஏன்னா கூட ஒடியல் மாவு விட்டிங்கன்னு சொன்னால் எறியும். வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு போட்டபடியாக அதுலேயும் வந்து ஸ்டார்ச் இருக்குது. இப்போ அதுவும் திக்காக்கும். அதால் வந்து தான் நான் ஒடியல் மாவு கொஞ்சமாக போடுறேன். நான் இதுக்கு புளி காணாட்டிக்கு புளியை பார்த்து நீங்கள் விடுங்கோ. நான் பெரிய உரைப்பு போடையில் உங்களுக்கு உரைப்பு கூட வேணும்னு சொன்னால் கூட செத்த மிளகா போடுங்கோ. எனக்கு தான் புளி விட்டு காணாது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ அதால் வந்து இன்னொரு 1/3 கப் புளி நான் விட போகிறேன். 2ஆம் தரம் விட்ட வந்து திக்காக கரைச்சது இல்லை, 1ஆம் தரம் விட்டது திக்காக கரைச்சது. நான் அந்த மா போட்ட அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து இதை அவிய விட போகிறேன். ஒரு 10 நிமிஷமாக வந்து இதை நான் அவிய விட்டேன். நான் மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில். ஸோ நான் இது ஸ்டார்ட் பண்ணி வந்து 3 லிட்டர் தண்ணியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 4 லிட்டர் ஆகிட்டுது மீன் எல்லாம் போட. எல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ இது டன். ஸோ அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதில் நான் கழுவி வச்சிருக்கிறேன் முருங்கை இலை. இந்த முருங்கை இலையை போட்டுட்டு என் லைட் ஒன்று போயிட்டுது. லைட்டுக்கே பொறுக்கையில் கடைசியில் காட்டு. முருங்கை இலையை வந்து கடைசியில் தான் போடணும். கடைசியாக ஆஃப் பண்ண அப்புறம் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த சூட்லேயே வந்து அவிஞ்சிடும். ஸோ நான் இப்போ வந்து பிளேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூல் எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. ஸ்பைஸியாகவும் நல்ல டெம்டிங்காக இருக்குது சாப்பிடணும் மட்டும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு முன்னால் இன்றைக்கி சாப்பிட காட்டினா சரியான சூடாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் தனியை போயிருந்து குடிக்கிறேன். நீங்களும் இந்த கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. மேடம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. உங்களுக்கு என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.